ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை. ஏன் ப்ரோ இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தோணும். ஆனால் இந்த வீடியோ முடியும் போது அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் நடக்கிற ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்கிற சண்டையும் அமெரிக்காவில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடக்கிற சண்டையும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில லாஸ் வந்து தெரியாமல் இங்கே நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அது என்னென்ன லாஸ் அண்ட் இங்கே வந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து ஒரு கப்பல் வந்து இங்கே யூஎஸில் வந்து வேலை பார்க்குறதுக்கு வராங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வராங்க. அவங்க புதுசாக இந்த கண்ட்ரிக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் புது கண்ட்ரி, புது இடம் அண்ட் புதுசாக செட்டப்பு, ஒர்க் கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வாக்குவாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுவே இந்தியாவாக இருந்ததுன்னா இது தப்புனா கூட புருஷன் பொண்டாட்டி நடுவில் வந்து ஒரு பீக் மொமெண்ட்டில் யாரோ ஒருத்தர் வந்து கை நீட்டி லைட்டாக அரைஞ்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நம்ம அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகிறதோ இல்லை அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குறதோ வந்து ஆகாது. அப்படியே நீங்கள் போலீஸ் கூப்பிட்டீங்கன்னா வந்துட்டு அப்படியே சமாதானப்படுத்தி ஓகே பார்த்து வாழுங்கம்மா அப்படின்னு தான் அமுச்சு வைப்பாங்களே தவிர அந்த அளவுக்கு வந்து உடனே டிராஸ்டிக்கான ஒரு முடிவு வந்து அங்கே வந்து எடுக்க மாட்டாங்க. ஆனால் அதே மைண்ட் செட்டில் இருக்கிற கப்புள்ஸ் இங்கே வந்துட்டு ஒரு வேளை இந்த மாதிரி வந்து இந்த சண்டை போடும்போது தெரியாதனமாக கை நீட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இங்கே அவங்களோட பெரிய பிரச்சனையில் மாட்டுறதுக்கு வழிவகுக்கும். ஏன்னா அது ஏன் தான் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் வாங்குகிற அறைக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஆனால் அதே விஷயம் அமெரிக்காவில் நடந்துச்சுன்னா அந்த 10 நிமிஷத்தை அந்த கப்பல் அவங்க அமெரிக்காவில் இருக்கிற வரைக்குமே ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு அது வந்து இருக்கும். இங்கே இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே பார்ப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் மைண்ட் செட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டினோட வந்து பக்கத்தில் சண்டை போடுறாங்க அப்படின்னா கூட வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு பக்கத்தில் சண்டை போல இன்னைக்கு அப்படின்னு மக்கள் வந்து அமைதியாக இருந்துருவாங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளை அங்கே வந்து கை கலப்பு மாதிரி வந்து புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதோ இல்லை பொண்டாட்டி வந்து புருஷன் வந்து அரைகிறதோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே பார்த்துட்டு ஏமா இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் பெரியவங்களாம் பார்த்துட்டு போவாங்க. இல்லை ஒரு வேளை போலீஸ் இன்வால்வ் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னா கூட சுச்சுவேஷன் அவங்க வந்து இப்போல்லாம் பண்ணாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க, இப்படி தான் இருக்கும், இதுக்கெல்லாம் வந்து கை நீட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணி தான் அமுச்சு வைக்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஜென்ரல் மைண்ட் செட் தான் அங்கே வந்து இருக்கும். நார்மலாக இருக்க கப்பல்ஸ் நடுவில் நான் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரீம் கேசஸ் போல் நார்மலாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்னதாக ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் வந்து இப்படி வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் சொல்கிறேன். ஸோ அது வந்து மைண்ட் செட் அங்கே அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் அதே யூஎஸ்க்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து மைண்ட் செட் வித்தியாசமாக இருக்கும். இங்கே வந்து ஒன்ஸ் அது ஃபிசிக்கல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வந்து சண்டை போடும்போது தெரியாதனமாக இல்லை சம்திங் ஏதோ ஒரு பீக் மோமெண்ட்டில் வந்து ஃபிசிக்கல் ஆயிடுச்சுனாலே இங்கே வந்து பிரச்சனை தான். அது மட்டும் இல்லை, ஒருவேளை இங்கே நீங்கள் சண்டை போடுறது பக்கத்து வீட்டில் வந்து கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்ககிட்ட வந்து சமாதானப்படுத்திட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக 911 ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஐ திங்க் ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து சில கை கலப்பெலாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், இங்கே எனக்கே வந்து அப்படி தான் தோணுது, நீங்கள் என்ன எதுன்னு பாருங்கள் அப்படின்னு அவங்க ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோன் வந்துடுச்சுனாலே போலீஸ் வந்து அவங்க வந்து விசாரிக்கணும். இட் இஸ் அ மஸ்ட். அவங்க சும்மா வந்து ப்ரஷ் அப் பண்ணலாம் முடியாது, அவங்க வந்து விசாரிக்கணும். வந்து விசாரிக்கும் போது தான் இங்கே வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் போலீஸ் இன்வால்வ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா மாதிரி இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு ப்ரைவேட் பிரச்சனை அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு அசால்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. எப்படின்னா அவங்க கூப்பிட்டு பேசும்போது ஓகே இதெல்லாம் பண்ணால் இப்படியாச்சா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு யாராவது சும்மா வந்து அடிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மெத்தட் ஒன்று இருக்கும். டேரெக்டாக கூட கேட்க மாட்டாங்க. சில நேரத்தில் வந்து யார் முதல்ல இதெல்லாம் இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை வந்து அதை பார்ப்பாங்க, எங்கே அரை விழுந்திருக்கா அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து இங்கே ஏதோ இது மாதிரி இருக்கேன், எதா அடித்தாரா இல்லை வந்து இதுவாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாங்க நான் தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கனாலே, வாய் வார்த்தை வந்துடுச்சுனாலே டன், அவங்கள வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் அவங்க புக் பண்ணியே ஆகணும். அண்ட் இதில் மோர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்த பெண்களுக்கு சாதகமாக இந்த கேஸ்லாம் வந்து இருக்கும். சட்டம் வந்து பெண்களுக்கு சாதகமாக நிறைய வந்து இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஜென்ரல் நியூட்ரல். நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடித்தாலும் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அடித்தாலும் ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் தண்டனை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஜென்ரல் நியூட்ரலான லாஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நான் ஹஸ்பண்ட் வந்து இல்லைங்க ஆமாம் அவள் தான் ஃபஸ்ட்டு என்ன அடித்தா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்களுக்குள்ள நல்லா வந்து இது தான் ஏதோ சின்ன அப்படியே வந்து ஆயிடுச்சு அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அங்கே தான் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா, அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுமோ அதெல்லாம் அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். அண்ட் இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து ஐயோ இது எங்களுக்குள்ள நடந்த சின்ன விஷயங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இது விட்டுருங்க பரவாயில்ல அப்படின்னு ரெண்டு பேரும் கெஞ்சுவாங்க. கெஞ்சினா கூட இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் ஆவாங்க. நிறைய இமிகிரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுற ஆளுங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஏன்னா நம்ம பேக் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இது பண்ணுற நிறைய கப்பல் வந்து அடுத்து உடனே ஒன்றா சேர்ந்துருவாங்க, நாட் அ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். இந்த டிஸ்டிங்ஷனை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்.
ஓகே, இது வந்து ஒன்லி அரையிறது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. நீங்கள் வந்து அரையிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஏதாவது ஒரு பொருள் தூக்கி அடிக்கிறது, அப்புறம் முடிய பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கப்புறம் பிடிச்சி இழுக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு வேளை வீட்டை விட்டு யாரோ ஒருத்தவங்க நான் போகிறேன் கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு, இல்லை நான் போகிறேன் கோச்சிக்கிட்டு வெளியே அப்படின்ற யாராவது போகும்போது போகாது அப்படின்னு அவங்களை தடுக்கிறது, இது எல்லாமே வந்து ஆஃபென்ஸ் லிஸ்ட்டில் வரும். அதனால் இங்கே வந்து அவங்க எல்லாமே கேட்பாங்க, இது நடந்துச்சா அது நடந்துச்சா அது நடந்துச்சான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே இங்கே வந்து ஃபிசிக்கலாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்போ போலீஸ்க்கு தெரியுதோ அதுக்கப்புறம் இது வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே அது வந்துடும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லாஸ் இருக்குது, அது மாறுபடும். 50 ஸ்டேட்ஸில் வந்து வேரியிங் டிகிரியில் லாஸ் இருக்குது. ஆனால் இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்கன்னா ஒரு சில கேசஸில் அவங்க வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கும், அதை வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை வந்து ஓகே நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அமுச்சிடுவாங்க. இது வந்து நடக்கும். ஆனால் இங்கே என்ன ஆகிடுனா ஒன்ஸ் நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டிங்கனாலே அரெஸ்ட் ரெக்கார்டில் அந்த பேர் வந்துடும். இதுக்கப்புறம் தான் இங்கே நைட் மேரே ஸ்டார்ட் ஆகும். இது அன்னியோட முடியாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே வந்து ஒரு வேளை போலீஸ் இன்வால்வ் ஆகலைன்னா அன்னியோட முடிஞ்சிடும். ஆனால் அரெஸ்ட் ரெக்கார்டில் பேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தலைவலியே. இமிகிரேஷன் வீசாவில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அரெஸ்ட் ரெக்கார்டில் உங்கள் பேர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஃபில் பண்ணுற எல்லா இமிகிரேஷன் ஃபார்ம்லையும் இதுக்கு முன்னாடி நீங்கள் அரெஸ்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து அந்த எதுக்காக அரெஸ்ட் ஆனீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை அட்டாச் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அடுத்த வாட்டி ரெனியூவலுக்கு போகும்போது கூட, வீசா ரெனியூவலுக்கு போகும்போது கூட இது வந்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல வந்து உனக்கு எவ்வளோ சில்லறை கொடுக்கணும் அப்படின்போது 250 சொல்லுவார் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி நாங்கள் சின்னதாக அப்படி ஆச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து கூப்பிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் பண்ணி ஒன்றும் இல்லை அதை அமுச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ட்ரோல் அந்த ஆஃபீஸர் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் வந்து இது பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா நார்மலாக வீசா ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு பிரச்சனை, பர்சனல் பிரச்சனையும் அவங்க கொண்டு போயிட்டு எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வேறு இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் நாம் வந்து இருந்துருவோம். அண்ட் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வரும்போது போர்ட் ஆஃப் என்ட்ரிலையும் அவங்க வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி அந்த ரெக்கார்டு காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது போக நீங்கள் வந்து புதுசாக ஜாப் அப்ளை பண்ணிட்டு போகும்போது கூட உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் செக் பண்ணும்போது அங்கேயும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், அங்கேயும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் மொமெண்ட்டில் நம்ம யோசிக்காமல் டக்குன்னு பண்ண ஒரு சின்ன விஷயம் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து வந்துடுவீங்க. இது வந்து அந்த கப்புள்ஸ்க்கு அதுக்கப்புறமா தான் வந்து ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளோ போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் இப்போவும் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்தால் அமைதியாக இருக்கணுமா ப்ரோ? அது ரீசன் கிடையாது. இந்த வீடியோட ஸ்கோப் வந்து அது கிடையாது. இந்த வீடியோட ஸ்கோப் என்னென்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டான ஆக்ஷன் எடுப்பாங்க. இங்கே நான் எதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த கப்புள்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிக்ரெட் பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் இருக்கிறதா எங்கள் பிரச்சனை. அவங்க வந்து சும்மா தாங்க அடித்தேன், இது நான் எங்களுக்குள்ளே வந்து நாங்கள் அடிச்சுட்டு பிடிச்சல எவ்வளோ விளையாடிருக்கோங்க, ஆனால் இது இப்படி நடக்கும்னு தெரியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காக அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை வந்து சொல்கிறேன். அதுதான் இந்த வீடியோட ஸ்கோப். இதில் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராசிக்யூட் பண்ணுற மாதிரி அந்த லீகல் லாவில் வந்து கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க இல்லைங்க இது கொஞ்சம் சிவியராக அடிச்சிருக்காங்க, நல்ல பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி அப்யூஸ் க்ளீனாக தெரிஞ்சுதுங்க போலீஸ்காரங்க போகும்போது அப்படிங்கிற மாதிரி கேசஸில் அதுக்கப்புறம் லாயர் வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து வாதாடணும். அது வந்து நிறைய வந்து இந்த லீகல் இஷ்யூவை தாண்டி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் அட்டார்னிஸ் ஹையர் பண்ணுறதுலாம் வந்து பயங்கரமான காசு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு நைட் மேரை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு மெயின் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோட ஆக்சுவல் ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாழணும், ஊரோட ஒத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊரில் இருக்க சட்டத்திட்டங்களை மதிக்கணும். ஏன்னா அவங்க அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அவங்க வராங்க. 911க்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாலோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க வராங்க. அதனால் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு லா தெரியாது அப்படின்னு சொல்கிறது எந்த ஊர்லேயுமே எந்த சிச்சுவேஷன்லையுமே அது ஒரு எக்ஸ்கியூஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி வந்து லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதை வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட ஃபைனல் மெசேஜ். ஸோ அவ்வளோதாங்க. இதில் நான் மேலே சொன்ன பாயிண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஆட் பண்ணணும் ப்ரோ, இந்த 1-2 பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை ப்ரோ இது வந்து தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நான் சொன்ன கருத்தில் மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டேக் கேர், பை பை, அண்ட் சப்ஸ்கிரைப்.